வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர் latch. ஓகே, போன கிளாஸில் எஸ்ஆர் latch தான் பார்த்தோம். யூஸிங் NAND கேட்ஸ், அதுவும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகேயா? யூஸிங் NAND கேட்ஸ் வித் எனேபிள் இன்புட். வித் எனேபிள், இது ஸ்பெஷல் பாயிண்ட். ஓகே, வித் எனேபிள். ஓகே ஃபைன், இதான் பார்க்க போகிறோம். ஓகே, போன கிளாஸில் வந்து எனேபிள்லாம் பார்க்கல. எனேபிள் இல்லாத போது என்ன செஞ்சோம், 2 NAND கேட் போட்டோம். அப்புறம் இந்த அவுட்புட்டை தூக்கி இங்கே கொடுத்தோம், இந்த அவுட்புட்டை தூக்கி இங்கே கொடுத்தோம். அப்புறமா 2 இன்புட்ஸ் வச்சுட்டோம். ஒன்றுத்துக்கு பேர் எஸ் பார்னு சொன்னோம், ஒன்றுத்துக்கு பேர் ஆர் பார்னு சொன்னோம். எஸ் பாருக்கு நேராக கியூ, ஆர் பாருக்கு நேராக கியூ பார்னு பார்த்தோம். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து எஸ் பார், ஆர் பார், QN+1 ஸ்டேட் எல்லாம் போட்டுட்டோம். 0 0ன்னு கொடுத்தாக்க இன்வேலிட், 1 1னாக்கா ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன்ட், 0 1 கொடுத்தீங்கன்னா எஸ் பார் 0னா S1 அப்படின்னா செட்டு, 1 0 0 ஆர் பார் 0னா R1, R1 ரீசெட்டு. ஸோ QN+1 0, இது இப்படி போட்டோம். கரெக்டாக? ஃபைன். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். என்ன மாடிஃபிகேஷனாக, இது அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன் உங்களுக்கோசரம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா, இதை மாற்ற வேண்டாங்கிறதுக்காக தான். அதே போல் போடுறோம். ஓகேயா? அதே போல் போட்டாச்சு. இதே அவுட்புட்ஸ் என்ன, கியூ பார், அதே அவுட்புட்ஸ். இதுக்கு பேர் என்ன, எஸ் பார், இதுக்கு பேர் என்ன, ஆர் பார். இது வரைக்கும் ஓகே. இப்போ என்ன செய்கிறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு AND கேட் இங்கே போடுங்க, எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு AND கேட் போடுங்க. அதோட அவுட்புட்ஸ் தான் இது. ஓகே, இப்போ AND கேட்டுக்கு 2 இன்புட் உண்டு இல்லையா, ஸோ இங்கே எஸ்ன்னு கொடுத்துருங்க, இதுக்கு வந்து ஆர்னு கொடுத்துருங்க. இந்த 2 AND கேட்ஸுக்குமே ஒரே இன்புட் கொடுக்க போகிறோம், அவர் தான் எனேபிள் அப்படிங்கிற இன்புட். அவ்வளோதாங்க. ஓகேயா? புரியுதா? ஸோ முன்னாடி வரைஞ்சதோட எக்ஸ்ட்ராவாக 2 NAND கேட்ஸை போட்டு இப்படி காம்பினேஷன் கொடுத்து வச்சுட்டோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். என்ன அட்வான்டேஜ்னா, முதல்ல நார் கேட் வச்சு படித்தோம் தெரியுமா, நார் கேட்டை வச்சு படித்து ஒரு கேரக்டரிஸ்டிக் டேபிள்லாம் எழுதியும் தெரியுமா, கீழே இருக்கு பாருங்க. யூஸிங் நார் கேட்ஸ்க்கு இப்படி தான் எழுதியிருப்போம். 0 0னா ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு, 1 1னா இன்வேலிடு, 0 1 அப்படின்னா ரீசெட் 1, ரீசெட் 1னா ரீசெட் பண்ணி விட்டுருணும், எஸ் 1 0னா எஸ் 1 அப்படின்னா செட் பண்ணி விட்டுரும். இருக்கு இல்லையா? இதுக்கும் இதே தான் வேலிடு. ஸோ யூஸிங் இது போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் இது. இதுக்கும் நார் கேட்ஸுக்கும் ஒரே கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ நம்ம இதை பற்றி பெருசாக படிக்க வேண்டாம், நம்ம இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஏன், நார் கேட்டுக்கு என்ன படித்தோமோ அதே தான் இதுக்கு அப்ளை ஆகுது. இதில் எக்ஸ்ட்ராவாக எனேபிள்னு ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ எனேபிளுங்கிற சிக்னல் 1ஆ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து நம்ம லேட்ச் வந்து இந்த இன்புட்ஸ் எஸ்ஆர்லாம் எடுத்துக்கும், எஸ்ஆர்லாம் எடுத்துன்னு ஒர்க் பண்ணும். எனேபிள் ஒரு வேளை 0வா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஆர் என்னவாரெல்லாம் மதிக்கவே மதிக்காது, ப்ரீவியஸ் வேல்யூவை அப்படியே மெயின்டைன் பண்ணும், ஹோல்டு பண்ணும், இல்லை லேட்ச் பண்ணும். இதான் அதோட கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன நெக்ஸ்ட் வீடியோவிலே போட்டுக்கலாம். என்ன செய்ய போகிறோம்னா, இதே போல் வந்து கேரக்டரிஸ்டிக் டேபிள், ட்ரூத் டேபிள், அப்புறம் லேட்சுக்கான சிம்பிள் வித் எனேபிள் வரைய போகிறோம். ஓகே, ஒரு கிளாரிட்டிக்கோசரம். அதே தான், எனேபிள்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். நார் கேட் லேட்சுக்கு என்ன பார்த்தோமோ அதையே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? see you, bye.